இந்த செஷனில் ஒரு டெல் ரேக் பவரேஜ் சர்வரில் மெமரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சிபி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். சேம் டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு வீடியோஸ் அவைலபிளாக உண்டு. ஸோ நான் ஆல்ரெடி அதுக்கான லிங்க் வச்சுருக்கேன். நீங்கள் போட்டிங்கன்னா ஹவு டு ரீப்ளேஸ் சிஸ்டம் மெமரி. நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறது மெமரி தான் இஷ்யூ தான் இருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம சர்வரில் வந்து ஃபெயிலியர் ஆகுது வந்துட்டு டிம்மு தான். அது எப்படி பாருங்கள். இது பவரேஜ் R740 சர்வர். இது ஸோ ரேக் சர்வரோட ட்ரே வந்து ஓப்பன் பண்ணும். ஃபஸ்ட்டு ட்ரே ஓப்பன் பண்ணப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து சும்மா டஸ்ட்டு அடைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இது எல்லாமே இது மெமரி. இப்போ இந்த நாட்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணோம். ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மெமரி வெளியில் வரும். ஓகே, தென் நம்ம வந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு மெமரி இப்போ உள்ளே வைக்கிறப்ப ஒரு நாட்ச் மாதிரி ஒரு சின்ன அந்த மெமரியில் வந்து சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப்பும் இந்த ஸ்லாட்டில் இருக்கிறதும் ஒன்று போல் செட் ஆகிற மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மெமரி ஸ்டிக் உடஞ்சிரும் அல்லது அந்த ஸ்லாட் வந்து போயிடும். அதனால் மெமரியில் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்பே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் அப்படி செட் ஆயிரும். ஜஸ்ட் ப்ரெஸ் தானே பண்ணார். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே அது அப்படியே செட் ஆயிடுச்சு. இது வந்து சில சர்வருக்கு வந்துட்டு அவன் லாங்கில் இருக்குது ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப நம்ம இது பண்ணி ஆகணும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பண்ணி ஆகணும். சில நேரங்களில் எந்த மெமரி பிரச்சனைன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஈவன் அந்த டிஎஸ்ஆர் லாக்கை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த இதுதான் கரெக்டான மெமரி தான் பிரச்சனை, இந்த தான் மெமரின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இதில் எடுத்துக்கோங்க, 2 ப்ராசஸர் இருக்குது. இந்த 2 ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணி மெமரிஸ் இருக்குது. ஓகே, இதில் A1 A2 B1 B2 C1 C2 அந்த மாதிரி வரிசைக்க மெமரி இருக்கும். இதில் எந்த மெமரி ஃபால்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து ஐசோலேட் பண்ணணும் அந்த மெமரியை. அப்படி நீங்கள் ஐசோலேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு மெமரியாக போட்டு பார்க்கணும், இல்லை 2 மெமரியாக போட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு A1 B1 அப்படி போடணும். இதில் ஒரு மெமரி போட்டுக்கணும், இதில் ஒரு மெமரி போட்டு அதை பவர் ஆன் பண்ணணும். பவர் ஆன் ஆச்சு, ஒரு டிஸ்பிளே வருது அப்படின்னா அந்த மெமரி ரெண்டுமே ஓகே. அடுத்து B1 B2 C1 C2 இந்த மாதிரி 2 மெமரியாக காம்பினேஷன் போட்டு செக் பண்ணி அந்த மெமரி ஐசோலேட் பண்ணணும். இது நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மீன்ஸ் நம்ம டேட்டா பண்ண முடியாது, நம்ம டேட்டா சென்டர் இருக்க மாட்டோம். நம்ம கைட் பண்ணி டேட்டா சென்டரில் உள்ள இருக்கவங்கள நம்ம பண்ண வைக்கணும். ஸோ அந்த மெமரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரபிள் ஷூட்டிங் அந்த மெமரியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம தான் அதை செய்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா டெல் டீம் சொல்லிடுவான், எந்த மெமரின்னு எங்களால் எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, நாங்கள் சொல்கிற பிளானை ஃபாலோ பண்ணி அவனே பிளான் கொடுப்பான். இந்த மெமரியை நீங்கள் போட்டு பவர் ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுப்பான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம மெமரியை போட்டு எந்த மெமரி ஃபால்ட்டியோ அதை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த டிம்மில் இந்த ஸ்லாட்டில் ஃபால்ட்டி இந்த மெமரி ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க சொன்னால் இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மெமரி பவரேஜ் 14th ஜெனரேஷன் ரேக்ஸ். இப்போ நம்ம ஐடி ரேக் எடுத்து பார்க்கும்போது ஸோ எந்த மெமரி ஸ்லாட்ல இப்போ இஷ்யூன்னு நமக்கு தெரியும்ல ப்ரோ. சம்டைம்ஸ் ஐடி ரேக்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சில நேரங்களில் ஐடி ரேக்லேயுமே ரெண்டு மெமரி ஃபெயிலியராக இருக்கும். எக்ஸாக்டாக ஐடி ரேக்கில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் இருக்குது, நடந்திருக்கு. அப்போ வந்து டெல் டீமே சஜஸ்ட் பண்ணுவான், நீங்கள் ஒரு மெயில் பண்ணி இந்த இதை வந்து போட்டு பாப்புலேட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணி நம்ம அதுக்கடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மதர் போர்டு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் போர்டு ஃப்ரம் பவரேஜ் R620 சர்வர். சிஸ்டம் போர்டுனா மதர் போர்டு. இது வந்து மதர் போர்டு ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மதர் போர்டை ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதுதான் பெரிய வேலை, இருக்கிறதுலே பெரிய வேலை தான்.
இது நம்ம பண்ண மாட்டோம், ஃபீல்ட் இன்ஜினியர் தான் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா. பட் கொஞ்சம் பெரிய வேலை இதுதான். அந்த டாட்டர் கார்டு, அது டாட்டர் கார்டு ரிமூவ் பண்ணிட்டான். இது வந்து சட்டா கேபிளா, சட்டா கேபிள் நினைக்கிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கு போகிற பேக் பிளேன் கேபிள் இது. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்புக்கு இருக்கும். ஸோ 2-3 இடத்துல மட்டும் அந்த கனெக்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக டாஸ்க் மதர் போர்டு எடுக்கிறது தான். ஸோ பிசிஐ கார்டு எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ, உங்களோட ரியர் வியூவில் ஒரு பெசில் இருக்கும். அந்த பெசில் ஓப்பன் பண்ணால் பிசிஐ கார்டு நம்ம போட்டிருப்போம். இப்போ அந்த பிசிஐ கார்டு பாருங்கள், இதுதான் பிசிஐஇ கார்டு. ஓகே, இது வந்து ரெய்டு கண்ட்ரோலோட பிசிஐ கார்டு. இது நம்ம அப்போலாம் பார்த்தது வந்து நெட்வொர்க் பிசிஐ கார்டு. இது வந்து ரெய்டு கண்ட்ரோலர் பிசிஐ கார்டு. இது தெரியும் ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். இப்போ இந்த ரைடு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆ இப்போ ரைட் கார்டு ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு அப்படியே அந்த ரைடு கான்ஃபிகர் ஆயிருங்களா? இல்லை, திருப்பி நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ ரைட் கான்ஃபிகர் பண்ணால் அப்போ டேட்டாஸ் எல்லாம் லாஸ் ஆயிரும்ல? ஏன் டேட்டா லாஸ் ஆக போகுது? உங்கள் டேட்டா எங்கே இருக்கும்? ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கோம். இல்லை, உங்கள் டேட்டா எங்கே இருக்கும்? வாட் இஸ் டேட்டா? அது வந்து இதுல ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஸ்டோரேஜ்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதனால பெரிய இம்பாக்ட் கிடையாது அது. சப்போஸ் சில இதுல வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்றதா மாதிரி இருந்தா நம்ம இதுவா இருக்கும், என்ன பண்ற மாதிரி இருக்கும், அந்த டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் புதுசாக தான் ரைடு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி புதுசாக ரைடு கான்ஃபிகர் பண்ணுறப்ப அதில் இருக்க டேட்டா வந்து மறுபடியும் டெலீட் ஆகும். ஓகே, ஃபார்மேட் அடிச்சு தான் மறுபடியும் கான்ஃபிகர் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக ஃபார்மேட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஒருக்கா.
ஹைப்பர்-வியில் ஹைப்பர்-வி செட்டப்பில் ஸ்டோரேஜ் இல்லாமல் லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் வந்து விஎம்எஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதில் பார்த்தோம்னா ரைடு கண்ட்ரோலர் கார்டு ஃபெயிலியரு. அது தெளிவாக சொல்லிட்டான். ரைடு கண்ட்ரோலர் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா லாஸ் ஆகும்னு சொல்லிட்டான். வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேறு பேக்கப் வச்சுருந்தோம். பேக்கப்லேருந்து ரீஸ்டோர் பண்ணிட்டோம் விஎம் எல்லாமே. அஃப்கோர்ஸ் டேட்டா இருந்தால் போக தான் செய்யும். அதனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து யாருமே டேட்டாவை ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்க மாட்டாங்க, தனியாக ஸ்டோரேஜில் தான் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஓகே 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 கேஸ், சொல்லுங்கள். ஆன்போர்ட் நிக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு டாட்டர் கார்டு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? டாட்டர் கார்டுங்கிறது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்போர்டு கார்டு ரிமூவ் பண்ண முடியாது. அந்த பிசி ஸ்லாட்ல இன்சர்ட் பண்றோமே அந்த மாதிரிங்களா? நான் இன்னொரு கூட காமிக்கிறேன் பாருங்க. இல்ல ப்ரோ, பிசி ஸ்லாட்ல இன்சர்ட் பண்றோம். காமிக்கிறேங்க. இது நெட்வொர்க் டாட்டர் கார்டு சரியா? டாட்டர் கார்டு அப்படிங்கிறது இதில் வரும் பாருங்க. எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறான்னு பாருங்க, பின்னாடி இருக்கும். ஓகே, இது பாருங்க, ஒரு ஈத்தர்நெட் கார்டு சரியா? ஓகே, இது ஒரு ஈத்தர்நெட் கார்டுனா நிக் கார்டு. இது ஆல்மோஸ்ட் ஒரு எடுக்கிறப்ப பாருங்க. இது ஒரு தனி டிவைஸ் மாதிரி தான். அந்த டாட்டர் கார்டு அப்படிங்கிறது ஒரு தனி டிவைஸ் மாதிரி தான். பண்ணும்போது மதர் போர்ட்ல வர இன்பில்ட் வர நிக்கும் இந்த இதுவும் வந்து பண்ணலாமா ப்ரோ? புரியல, என்னது மதர் போர்ட்ல? ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா வர நிக்கு தானே ப்ரோ? ஆமா, பிசி. ஓகே, இப்போ இன்பில்டா போர்ட்லயே வரும்ல நிக்கு, இது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இப்போ நிக்னேமிங் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு இது நிக்கும் பண்ணிக்கலாம். நிக்னேமிங் பண்றப்ப அதுவே கேட்கும் எந்தெந்த நிக்கெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, any doubts? Let's conclude the session now. NSX பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? புரியல. NSX நம்ம கவர் பண்ண மாட்டாங்க, அது தனி டாபிக்ங்க. அது VML கவர் ஆகாது. இப்போ நிறைய கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, क्वेश्चंस கேக்குறாங்க. அது L3 ல கேக்குறாங்க. அது தனி டாபிக். NSX NSXT வந்து தனியா படிக்கணும். அது